ரெண்டாவது புரட்சித் தலைவர் பாருங்கள், தமிழ்நாட்டின் ரெண்டாவது எம்ஜிஆர். மேக்கப் போடாத எம்ஜிஆர். சரிங்களா? ரெண்டாவது எம்ஜிஆர். எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும், மேக்கப் போடக்கூடாது. அதே சமயத்தில் எம்ஜிஆர் மாதிரியும் பேசணும். குண்டடிப்பட்டது குண்டடிப்படாது, 3 விதமான குரல். பாவத்துக்கு முன்னாடி பேசினார், அந்த வெப்பம் வச்சு அந்த 3ஆவது குரலும் நான் பேசுகிறேன். யாரால் முடியுமா? சவால் விட்றேன். யாராக இருந்தாலும் சரி தான், 3 குரலும் பேசணும். அதே மாதிரி டிஎம்எஸ் குரல் பாடணும், எல்லா குரலும் பாடணும். அது எல்லோரும் முடியாது. ஆண்டவன் கொடுத்தா வராது. புரியுதுங்களா? நான் சொன்ன புரிஞ்சா ஜனங்களே? புரியுதா? எங்கள் அண்ணன் அவர் தான் ஃபஸ்ட்டு. எங்கள் அண்ணன் தான் எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். எம்ஜிஆர் குரல் பேச ஆரம்பித்தார். டிஎம் சௌந்தரராஜன் வயசு, எல்லா வயசும் உலகத்தில் யாரும் கிடையாது. அதுதான் ஆண்டவன் கொடுத்த வரம். நீ யாரும் பொறுப்பும் கிடையாது உலகத்தில். எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் அண்ணன் மாதிரி வர முடியாது. அவருக்கு அடுத்து நான். புரிஞ்சுதா? ஆமாம், ராஜாந்தர்கள் கூட ஒரு ராணி வச்சுக்கு நல்ல ஆட்சி. ஒரு நாட்டிற்காக நடிக்கலாம், ஒருவருக்காக வேஷம் போடலாம். ஆனால் தன் கணம் தான் தெய்வம் கொண்டாலே மகாராணியா. அட பாவிகளே, நினைத்தாலே கை கூசுகின்றது, இருவரை கைவர் பிடிக்கணுமா? நல்ல நாகரிமையா? இந்த வாய்ஸ் யாருன்னா பேச சொல்லுங்க. சரிதா? புரிஞ்சுதா? ரெண்டாவது எம்ஜிஆர்.